Good evening students. Last class நம்ம பார்த்தோம் எப்படி உணவு உட்கொள்றது, அப்படி உட்கொள்ளப்பட்ட உணவு எப்படி செரிமானம் ஆணுச்சு, அப்படி செரிமானமான உணவு என்ன ஆகுது, எப்படி உட்கிரகிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? உட்கிரகிக்கல் நடந்ததுக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னாக்க எப்படி தன்மயமாக மாற்றும். உட்கிரகிக்கப்பட்ட பொருளை எப்படி தன்மயமாக மாற்றுறது, அந்த தன்மயமாக்கப்பட்ட பொருட்கள் என்னாகும் அப்படின்னாக்க கழிவு நீக்கம் மூலயமா எப்படி வெளியேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க அந்த உட்கிரகிக்கப்பட்ட பொருட்களை என்னென்ன வழியில் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க செயல் 3 வழியில் நடக்கும் இல்லைங்களா. உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் செம்மலை, லாவண்யா, தினேஷ்குமார், குட் ஈவினிங். ஓகே, இப்படி உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள், இப்படி டைஜஷன் ஆன பொருட்கள் என்னாகும் அப்படின்னாக்க உட்கிரகிக்கப்படும் இல்லைங்களா. அப்படி இந்த உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள்லாம் என்னென்ன வழியில் உட்கிரகிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸும் பார்த்தோம். ஓகேவா? அப்படி உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் எதை வழியாக நமக்கு உட்கிரகிக்கப்படும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க 3 வழியில் நமக்கு உட்கிரகிக்கப்படும். ஓகே, ஓகே, இந்த உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் நமக்கு என்ன செய்யும், 3 விதத்தில் நமக்கு உட்கிரகிக்க பொருட்கள் 3 வழியில் உட்கிரகிக்கப்படும். ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க செயல்மிகு கடத்தல். உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் எது வழியாக நடத்தும், செயல்மிகு கடத்தல். அனதர் ஒன் இயல்பு கடத்தல். இயல்பு கடத்தல், தென் பொருட்கள் வழி கடத்தல். ஓகேவா? இப்படி உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளார என்னென்ன வழியில் கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட் ஒன் செயல்மிகு கடத்தல். ஓகே, ஓகே, செயல்மிகு கடத்தல், தென் இயல்பு கடத்தல், பொருட்கள் வழி கடத்தல். மணி, கார்னிகா, அஸ்வதி, லாவண்யா, அழகர், குட் ஈவினிங். செயல்மிகு கடத்தல், இயல்பு கடத்தல் மற்றும் பொருட்கள் வழி கடத்தல். ஓகே, இஃப் யூ வாண்ட் ரிப்ளை பண்ணணுமா உங்களுக்கு? ஓகே, லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க உணவானது எப்படி உட்கொள்ளப்படுது, எப்படி செரிமானம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி செரிமானமான உணவு நம்ம உடம்புக்குள்ளார எப்படி உட்கிரகிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, இந்த அந்த பெரிய மூலக்கூறுகள்லாம் என்ன ஆகுதுன்னா சின்ன மூலக்கூறுகளாக சிதைவடைஞ்சி நமக்கு செரிமானம் நடந்துருது. இப்படி சிறிய மூலக்கூறுகளாக சிதைவடைந்த பொருள் நம்ம உணவானது நம்ம உடம்புல எப்படி உட்கிரகிக்கப்படும், எப்படி அப்சார்ப் பண்ணப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்க இது 3 விதத்தில் நம்ம உடம்புல நடைபெறும். ஓகேவா? 3 விதத்தில் நடைபெறுது. அது என்னன்னோ அப்படின்னா செயல்மிகு கடத்தல், இயல்பாக கடத்தல், நெக்ஸ்ட் ஒன் பொருட்கள் வழி கடத்தல். இப்படி என்ன செய்யுது, 3 வழியாக நம்ம உடம்புல டிப்ளை பண்ணப்படும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்க குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள் மற்றும் குளோரைடு அயனிகள். ஓகே, குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள் மற்றும் குளோரைடு அயனிகள் இதெல்லாம் பார்த்தோம்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க எளிய விரவல் மூலயமா உட்கிரகிக்கப்படுது. ஓகே, எளிய விரவல் மூலயமா எது, குட் ஈவினிங் திவ்யா, எளிய விரவல் மூலயமா எது உட்கிரகிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க குளுக்கோஸ், குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், தென் குளோரைடு அயான்.
குளோரைடு அயனிகள் இது எல்லாமே என்னாகும் அப்படின்னாக்கா வந்து எளிய விரவல் மூலமாக உட்கரைக்கப்படும். இது வந்து ரத்தத்தில் வந்து எதை பேஸ் பண்ணி நகரும் இடப்பெயர்ச்சி அடையும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அடர்த்தி வேறுபாட்டோடைய அளவை பொறுத்து தான் என்ன செய்யும் ரத்தத்தில் இதனுடைய இடப்பெயர்ச்சி வந்து நடக்கக்கூடும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து ஃப்ராக்டோஸ் வந்து சோடியம் அயனிகளை வந்து கடத்தும் பொருளாக கொண்டு பொருட்கள் வழியில் உட்கிரகிக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, குளோரைடு அயான்ஸ் சோடியம் அயனிகளை வந்து ஃப்ராக்டோஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து ஃப்ராக்டோஸ் வந்து சோடியம் அயனிகளை வந்து கடத்தும் பொருளாக வச்சுக்கிட்டு அது என்ன செய்யும்னா வந்து பொருட்கள் வழியாக வந்து கடத்தப்படும். அடுத்தது பார்த்தோம்னா அமினோ அமிலங்கள் குளுக்கோஸ் மற்றும் சோடிய அயனிகள் இதெல்லாம் வந்து என்னாகும்னா செயல்மிகு கடத்தல் மூலியமாக கடத்தப்படும். இந்த செயல்மிகு கடத்தல் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னாக்க அமினோ அமிலங்கள் ஓகே அமினோ அமிலங்கள் தென் குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் குளுக்கோஸ் மற்றும் சோடியம் அயனிகள் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து அடர்த்தி வேறுபாட்டால் செயல்மிகு கடத்தல் மூலியமாக கடத்தப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு சில கொழுப்பு அமிலங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கொழுப்பு அமிலம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது எல்லாமே என்னதான் கரையும் தன்மை இல்லாதது. இந்த கொழுப்பு அமிலங்கள் அப்புறம் பார்த்தோம்னா கொழுப்பில் கரையும் விட்டமின்கள், அந்த கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா வந்து ADEK இதுதான் வந்து என்னது கொழுப்பில் கரையும் விட்டமின்கள்னு சொல்கிறோம். இந்த எல்லாமே என்னாகும் அப்படின்னாக்கா கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பு அமினோ அமிலங்கள் தென் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் ADEK இது எல்லாமே என்னாகும் அப்படின்னாக்க இந்த பெரிய துகள்களாக இருக்குது இல்லையா, இந்த பெரிய துகள்கள்லாம் வந்து நுண்குமிழிகளாக மாற்றப்படும். இந்த பெரிய துகள்கள் வந்து நுண்குமிழிகளாக மாற்றப்படுறதுக்கு பேர் வந்து மைசிலஸ். ஓகேவா, இந்த கொழுப்பு துகள்கள் வந்து என்ன செய்யணும் நுண்துகள்களாக மாற்றப்படும். இந்த நுண்துகள்களாக மாற்றப்படுற பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மைசிலஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மைசிலஸ் என்னப்படுறது வந்து என்னாகுனாக்க கோலசவுனால் வந்து உறிஞ்சப்பட்டு அங்கேருந்து என்னாகுனா கொழுப்பு துகளாக மாற்றப்படும். மைசிலஸ் வந்து கோலை படலத்தால் உறிஞ்சப்பட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்க கொழுப்பு துகளாக மாற்றப்படும். ஓகேவா, கொழுப்பு துகளாக மாற்றப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இந்த குடல் உறிஞ்சியில் என்ன காணப்படும் நிணநீர் நாளம் இருக்கு இல்லையா, அந்த நிணநீர் நாளம் மூலமா ரத்த ஓட்டத்தில் இது வந்து கலந்துரும். இப்படி கலக்கும்போது என்னாகும் அப்படின்னாக்க வந்து கொழுப்பு பொருட்கள்லாம் வந்து எதில் போகும் அப்படின்னா அமினோ அமிலத்து மூலியமாக கொழுப்பு பொருட்கள்லாம் வந்து இந்த கொழுப்பு பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க நிணநீர் நாளம் மூலமாகவும் கொழுப்பு பொருளாக எதன் மூலியமாக கடத்தப்படும் அப்படின்னம்னா நிணநீர் நாளம் மூலியமாகவும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மற்ற பொருள்லாம் வந்து குடல் உறிஞ்சியில் இருக்கக்கூடிய இரத்த நுண் நாளத்தால். மற்ற பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னாக்க மற்ற பொருட்கள் அப்படின்னம்னாக்க குடலுறிஞ்சியில் இருக்கக்கூடிய இரத்த நுண் நாளத்தால் பார்த்தோம் அப்படி இரத்த நுண் நாளத்தால் இரத்த நுண் நாளத்தின் வழியாக பார்த்தோம் அப்படின்னா செயல்மிகு கடத்தல் ஆர் இயல்பு கடத்தல் மூலியமாக என்ன செய்யுது உட்கிரகிக்கப்படும். செயல்மிகு கடத்தல் ஆர் இயல்பு கடத்தல். செயல்மிகு கடத்தல் மூலியமாக இல்லாட்டி என்ன செய்யும் இயல்பு கடத்தல் மூலியமாக உட்கிரகிக்கப்படும். அபி, ஐஸ்வர்யா பிரகாஷ், குட் ஈவினிங்.
ஓகேவா. உட்கிரகிக்கப்பட்ட பொருள் எடுத்துக்கிட்டோம்னா 3 விதமாக நம்ம உடம்புக்குள்ளார வந்து நடக்கும். அது என்னன்னா அப்படின்னா செயல்மிகு கடத்தல், இயல்பு கடத்தல், பொருட்கள் வழி கடத்தல்னு சொல்லிட்டு இப்படி 3 நிலையாக நடக்குது இல்லையா. அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த குளுக்கோஸ், அமினோ அமிலம், குளோரைடு அயான் இதெல்லாம் வந்து எளிய விரவல் மூலியமாக நம்ம உடம்புல வந்து கடத்தப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஃப்ராக்டோஸ் வந்து சோடியம் அயனிகளை வந்து கடத்தும் பொருளாக கொண்டு பொருட்கள் வழிமுறையில் கடத்தப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்குது இல்லையா நம்ம உடம்புல, அந்த அமினோ ஆசிட்ஸு, விட்டமின், கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் ADEK இது எல்லாமே வந்து சிறிதளவு கரைஞ்சி அந்த நிலைமைக்கு வந்து மைசிலஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த மைசிலஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க கொழுப்பு துகளாக மாற்றப்பட்டோம். இந்த கொழுப்பு துகளில் வந்து பார்த்தோம், கொழுப்பு பொருட்கள் பார்த்தோம்னா நிணநீர் நாளத்து மூலியமாகவும் மற்ற பொருட்கள்லாம் வந்து இரத்த நுண் நாளத்து மூலியமாகவும் செயல்மிகு கடத்தல் இல்லாட்டினா இயல்பு கடத்தல் வழியாக என்ன செய்யுது கடத்தப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சில அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ், சோடியம் அயான் இதெல்லாமே என்ன செய்யணும் செயல்மிகு கடத்தல் மூலியமாக கடத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ பெருங்குடலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனாக்க சிறிது அதாவது கம்ப்ளீட் அதாவது முழுமையாக செரிமானம் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து சிறுகுடலில் தான் செரிமானம் வந்து முழுமையாக நடக்கும் இல்லையா. சிறுகுடலில் தான் முழுமையான செரிமானம் வந்து நமக்கு நடக்கும். ஓகே, சிறுகுடலில் தான் என்னாகும் முழுமையான செரிமானம் நடக்கும். அப்படி சிறுகுடலில் வந்து செரிமானம் நடந்து முடிஞ்சிட்டு அதில் இருக்கிற எஞ்சிய பொருட்கள் தான் என்னாகும் பெருங்குடலில் வந்து செரிமானத்துக்கு வரும். அப்படி பெருங்குடலில் செரிமானத்துக்கு வரக்கூடிய பொருள் என்னன்னோ அப்படின்னு பார்த்தோம்னாக்க வந்து இந்த நார் பொருட்கள் இருக்கு இல்லையா, நார் பொருட்கள்லாம் வந்து என்ன செய்யும் இந்த பெருங்குடலில் தான் வந்து செரிமானமாகும். அதுக்கப்புறம் இந்த பெருங்குடலில் பார்த்தோம் அப்படின்னாக்க வந்து எது உட்கிரகிக்கப்படும் அப்படின்னம்னாக்க அதிக அளவு நீர், விட்டமின்கள், தாது உப்புக்கள் மற்றும் ஒரு சில மருந்து பொருட்கள்லாம் என்ன ஆகும் இந்த பெருங்குடலில் வந்து என்ன செய்யும் உட்கிரகிக்கப்படும். ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னாக்க அதே மாதிரி இந்த பெருங்குடலில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க வந்து ஒரு சில மருந்து பொருட்களும் உட்கிரகிக்கப்படும். ஓகேங்களா. இப்போ வந்து முழுமையான செரிமானம் வந்து எதில் நடக்கும்னா சிறுகுடலில் தான் நடக்கும். இப்படி சிறுகுடலில் வந்து செரிமானம் நடந்தது போக மீதி இருக்கக்கூடிய அங்கே செரிக்க முடியாத உணவுப் பொருட்கள் வந்து எதில் வருது செரிமானமாகும்னா பெருங்குடலில் வந்து செரிமானமாகும். ஓகேவா. அப்படி செரிமானமாகாத கூட பொருட்கள் வந்து பெருங்குடல் செரிமானமாகும். அப்போ அதில் வந்து என்ன பாக்டீரியா இருக்குது கோலன்கிற அதில் வந்து பார்த்தோம்னாக்க பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா தான் என்ன செய்யும் அப்படின்னாக்க இந்த சிறுகுடலில் செரிமானமாகாத முடியாத பொருட்களை வந்து பெருங்குடலில் வந்து செரிமானமாக வைக்கக்கூடிய பாக்டீரியா வந்து செரிமானமாக்கும். அது எதை சிந்தசைஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா விட்டமின் கே வந்து என்ன செய்யும் சிந்தசைஸ் பண்ணும். விட்டமின் கே மற்றும் விட்டமின் B12 பெருங்குடலில் இருக்கக்கூடிய கோலன் பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன செய்யும் சிந்தசைஸ் பண்ணும். ஓகேங்களா, உருவாக்கும். விட்டமின் கே அண்டு விட்டமின் B12. ஓகே, சிறுகுடலில் தான் முழுமையான செரிமானம் வந்து சிறுகுடலில் நடக்கும். அப்படி சிறுகுடலில் வந்து நடக்க முடியாதது வந்து எதில் நடக்கும் பெருங்குடலில் வந்து செரிமானம் நடக்கும். அந்த பெருங்குடலில் பார்த்தோம் அப்படின்னா கோலன் பகுதியில் என்ன இருக்கும் பாக்டீரியா காணப்படும் இல்லையா, நுண்ணுயிரிகள் வந்து இருக்கும். அந்த நுண்ணுயிரிகள் மூலியமாக என்ன செய்யும் அந்த பெருங்குடலில் செரிமானம் நடைபெறும். அடுத்தது பார்த்தோம்னா தன்மயமாதல். இப்படி சரி உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் நெக்ஸ்ட் ஒன் வந்து தன்மயமாதல். தன்மயமாதல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுனாக்க இந்த உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் என்ன செய்யும் அப்படின்னாக்க இரத்தம் மற்றும் நிணநீர் மூலம் உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் வந்து என்ன ஆகுனாக்க ரத்தம் மற்றும் நிணநீர் நாளத்து மூலமாக என்ன செய்யும்னா கல்லீரலுக்கு போயிடும். அந்த கல்லீரல்லேருந்து என்ன செய்யும் அப்படின்னாக்க உடலுடைய பயன்பாட்டிற்காக மற்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படும். ஓகேவா.
அப்போ அப்படி எடுத்து செல்லப்படும் போது என்ன ஆகுனாக்க அந்த பொருட்களை எல்லா திசுவுமே பயன்படுத்தி அவற்றை வந்து என்ன செய்யும், புரோட்டோபிளாஸை உட்பொருளாக மாற்றும். அப்படி தன்னுடைய புரோட்டோபிளாஸை உட்பொருளாக மாற்றக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் என்ன சொல்கிறோம், செல் உட்பொருளாக மாற்றும் நிகழ்ச்சி அல்லது தன்மயமாதல். ஓகேங்களா? அதாவது உட்கிரகிக்கப்பட்ட பொருட்களை என்ன செய்யும்னாக்க அந்த இரத்தம் மற்றும் நிணநீர் மூலமாக என்ன செய்யும், கல்லீரலுக்கு கொண்டுட்டு போகும். கல்லீரலிருந்து நம்மளோட உடல் செயலுக்காக மற்ற உறுப்புகளுக்கு கொண்டுட்டு போகும் இல்லையா, அதாவது திசுக்களுக்கு கொண்டுட்டு போகும். அப்படி திசுக்களுக்கு கொண்டுட்டு போகும்போது அந்த திசுக்கள் வந்து அந்த உட்கிரகிக்கப்பட்ட பொருளை வந்து பயன்படுத்தும் இல்லையா, பயன்படுத்தி அவற்றை என்ன செய்யணும், புரோட்டோபிளாச பொருளாக மாற்றிக்கும். அப்படி புரோட்டோபிளாச பொருளாக மாற்றும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம், செல் உட்பொருட்கள், செல் உட்பொருட்களாக மாற்றும் நிகழ்ச்சி ஆர் தன்மயமாதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா கழிவு நீக்கம். ஓகே, கழிவு நீக்கம். இந்த கழிவு நீக்கம் சொன்னோம்னாக்க என்னது, டைஜஷன் ஆகிட்டு சிறுகுடலில் செரிமானம் முடிஞ்சிச்சு, கழிவு பொருட்கள்லாம் உட்கிரகிக்க முடியாத பொருட்களை என்ன செய்யும், பெருங்குடலில் செலுத்தும். அங்கே பார்த்தோம்னாக்க என்ன செய்யும், அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாவில் வந்து, அதாவது இணைவால் பாக்டீரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாக்டீரியாவில் வந்து பயன்படுத்தப்பட்டு விட்டமின் கேவா என்ன செய்யும், உருவாக்கும். அதுக்கப்புறம் அது வந்து என்ன செய்யும், நீருடன் சேர்ந்துடும் இல்லைங்களா, நீருடன் சேர்ந்து அது என்ன செய்யும், கழிவு நீக்க பொருளாக வெளியேற்றிடும். ஓகே, அடுத்தது பார்த்தோம். இது வரைக்கும் கிளியராக புரியுதுங்களாப்பா? உட்கிரகித்தல், தன்மயமாதல், நெக்ஸ்ட் ஒன் கழிவு நீக்கம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஐஸ்வர்யா, பிரகாஷ், திவ்யா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேலன்ஸ், சரிவிகித உணவு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்க சரிவிகித உணவு. இப்போ சரிவிகித உணவு அப்படின்னு சொன்னோம்னாக்க நாம் சாப்பிட்ற உணவில் வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிப்பிட் இதனுடைய எல்லா கண்டென்ட்டும் நமக்கு என்ன செய்யணும், சரிபாதியாக கிடைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எல்லா சத்துமே என்ன செய்யும், நம்ம உணவில் வந்து இருக்கக்கூடிய எல்லா சத்துமே உணவுக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சரிவிகித உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த உணவுலாம் வந்து என்னாகும்னாக்க நமக்கு போதுமான அளவு கிடைக்காதப்ப என்னாகும், நமக்கு உடம்புல என்ன செய்யும், ஒரு விதமான நோய்கள் வந்து வரக்கூடும். அப்போ உணவூட்டம் மற்றும் செரிமான குறைபாடுகள். ஃபர்ஸ்ட் ஒன் உணவூட்டம் மற்றும் செரிமான குறைபாடுகள். ஓகே, உணவு ஊட்டம் மற்றும் செரிமான குறைபாடுகள். இப்போ நம்ம உடம்புக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா அடிப்படையான செயல்பாட்டுக்கு நமக்கு என்ன நமக்கு அடிப்படையான செயல்பாட்டுக்கு தேவையாக உள்ள விட்டமின்ஸை விட கம்மியாக கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஒரு சில நேரம் பார்த்தோம்னாக்க இந்த வைரஸ், பாக்டீரியா மற்றும் ஒட்டுண்ணி புழுக்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னாக்கா நம்மளுடைய குடலுடைய தொற்று பாதையில் வந்து குடலுடைய தொற்றுப்பாதையை தாக்கும். அப்படி குடலுடைய தொற்றுப்பாதையை தாக்கும்போது என்ன ஆகுனாக்க பெருங்குடலுடைய உட்சுவர் பகுதி வந்து என்ன ஆகிடும், வீங்கிடும் இல்லைங்களா. அப்போ அப்படி வீங்கும்போது அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், கோலிடிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, பெருங்குடலுடைய உட்பகுதி வந்து ஒரு சில நோய் தொற்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பாக்டீரியா, வைரஸ் மற்றும் ஒட்டுண்ணி புழுக்களுடைய தொற்றுனால என்ன ஆகுனாக்க குடல் பாதை வந்து பாதிக்கப்படும். இப்படி குடல் பாதை பாதிக்கப்படும் போது அந்த பெருங்குடலுடைய உள்பகுதி சுவர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு விதமான வீக்கம் காணப்படும். அப்போ அந்த வீக்கத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா கோலிடிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அதனால் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னாக்க மலக்குடலில் இரத்த கசிவு தோன்றும், அடி வயிற்றில் வந்து ஒரு மாதிரி இறுக்கமும் வயிற்றுப்போக்கும் தோன்றும். அடுத்தது பார்த்தோம்னாக்க இது வந்து விட்டமின் குறைபாடுனால வரக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னா புரதச்சத்து குறைபாடு. புரதச்சத்து குறைபாடுனால நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மராஸ்மஸ்.
மராஸ்மஸ் புரதச்சத்து குறைவால் தோன்றக்கூடிய நோய் அப்படின்னு சொன்னோம்னா மராஸ்மஸ். அனதர் ஒன் குவாஷியோக்கர். ஓகே, மராஸ்மஸ் மற்றும் குவாஷியோக்கர் இது ரெண்டு வந்து புரதச்சத்து குறைவான தோன்றக்கூடியது. இந்த மராஸ்மஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது வந்து ஒரு புரத குறைபாடு நோய். ஓகே, இது வந்து ஒரு புரத குறைபாடு நோய். கார்போஹைட்ரேட் மற்றும் புரதச்சத்து குறைவான என்னாகும் இந்த மராஸ்மஸ் நோய் வந்து தோன்றும். அதுக்கப்புறம் பார்த்தோம் இதனுடைய அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னம்னாக்க வயிற்றுப்போக்கு காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க. இந்த தசை இந்த மசில்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த கொழுப்பு மேலே வந்து தோல் வந்து எப்படி இருக்கும் சுருங்கிய நிலையில் காணப்படும். ஓகே, இந்த மராஸ்மஸோடைய அறிகுறி அப்படின்னு சொன்னோம்னாக்க தோல் வந்து சுருங்கிய நிலையில் காணப்படும். கொழுப்பு பொருட்கள்லாம் அந்த தோலில் இல்லாமல் என்னாகும் சுருங்கிய நிலையில் காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க செரியாமை, அதாவது இன்டைஜஷன். நெக்ஸ்ட் ஒன் குவாஷியோக்கர். இந்த குவாஷியோக்கர் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க வந்து தோல் வந்து ட்ரையாக இருக்கும், உலர்ந்த நிலையில் காணப்படும். வயிறை பார்த்தோம் அப்படின்னாக்க பானை போன்று உப்பிய வயிறு. அதுக்கப்புறம் முகம் கை காலில் பார்த்தோம்னா நீர் கோர்த்து காணப்படும். ஓகேவா, அதுக்கப்புறம் இன்டைஜஷன், அதாவது செரியாமை. இந்த செரியாமை ஃபர்ஸ்ட் ஒன் கோலிடிஸ், செகண்ட் ஒன் மராஸ்மஸ் அண்ட் குவாஷியோக்கர், நெக்ஸ்ட் ஒன் செரியாமை. நமக்கே தெரியும் இல்லையா, செரியாமை நம்ம சாப்பிட்ட உணவு வந்து சாப்பாடு செரிக்கல அப்படின்னாக்க என்ன செய்யும், நமக்கு வந்து ஒரு விதமான வயிறு வந்து நிறைஞ்ச உணவு வந்து காணப்படும் இல்லையா. சரிவர உணவு செரிக்காததான் இது. அப்படி உணவு செரிக்காதப்ப என்ன ஆகுனாக்க நமக்கு வயிறு வந்து எப்போதும் போல் வயிறு ஒரு நிறைஞ்ச மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம செரிமானம் வந்து எதன் மூலயமா நடக்கும், செரிமான நொதிகள் மூலியமாக தான் நமக்கு நடக்கும் இல்லைங்களா. செரிமான நொதிகள் மூலியமாக தான் செரிமானம் நடக்கும். ஸோ அந்த செரியாமை வந்து என்ன ரீசன்னாக்க நம்ம அந்த செரிமான நொதி வந்து சரியாக சுரக்கப்படாததான் என்னாகும் காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க ஃபுட் பாய்சன், அதாவது உணவு வந்து நஞ்சாகிறது தான் இதுக்கு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த அதிகமாக காரமிக்க உணவுகளை உண்ணும்போது இந்த மாதிரி செரியாமை நோய் வரும். அடுத்தது பார்த்தோம்னா மலச்சிக்கல். நெக்ஸ்ட் ஒன் மலச்சிக்கல். அதாவது இந்த மலச்சிக்கல் வந்து இருக்குது அப்படின்னாக்க அது என்ன காரணம் அப்படின்னாக்க நம்ம நார்சத்து குறைந்த உணவு வந்து சாப்பிடும்போது அந்த மாதிரி மலச்சிக்கல்லாம் தோன்றும். அடுத்தது பார்த்தோம்னா வாந்தி, வாமிட்டிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு எதிர் அலை இயக்க நிகழ்வு இல்லையா. வாந்தி அப்படின்னு சொன்னோம்னாக்க எதிர் அலை இயக்க நிகழ்வு. இது வாந்திங்கிறது எதிர் அலை இயக்க நிகழ்வு. அதாவது நம்ம எப்போ நமக்கு ஒரு இந்த கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்றது, இந்த கெட்டுப்போன உணவு, இந்த சொல்லுவாங்கள்ல இந்த லேஸ் குக்கரே இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது, அடுத்தது போனால் கெட்டுப்போன உணவு இதெல்லாம் சாப்பிடும்போது தான் நமக்கு வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வந்து இந்த வாந்தி கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எது அப்படின்னாக்க முதுகுலத்தில் இருக்கும், மெடுலா ஒப்ளங்கேட்டான்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் வந்து மெடுலா ஓப்ளங்கேட்டா, அதாவது முதுகுலம் தான் என்னென்னா வாந்தி கட்டுப்பாட்டு மையம். அடுத்தது பார்த்தோம்னா கல்லீரல் அலர்ஜி. இந்த கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது மஞ்சக்காமாலை இல்லையா. கல்லீரல் அலர்ஜி, இந்த கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்லும்போது அது என்னென்னா மஞ்சக்காமாலை. இந்த மஞ்சக்காமாலை வந்து ஃபஸ்ட்டு என்ன பாதிக்கப்படும், கல்லீரல் வந்து பாதிக்கப்படும் இல்லையா. இப்படி கல்லீரல் பாதிக்கப்படும் போது அதாவது இந்த ஆர்பிசிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க வந்து அந்த பித்த நீர் வந்து என்ன செய்யும், பிரித்து எடுக்கும். அந்த வேலை வந்து பாதிக்கப்படும். பித்த நீர்லேருந்து அந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை பிரித்து எடுக்கிறது வந்து இதில் என்ன செய்யும், மஞ்சக்காமாலை வந்துச்சுன்னா பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் போது தான் என்ன ஆகும்னா நம்ம கண்கள் தோல் இதிலெல்லாம் என்ன செய்யும், அந்த மஞ்சள் நிறம் வந்து படிஞ்சு காணப்படும். அப்போ அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுனாக்கா ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் தொற்றாலும் இந்த கல்லீரல் அலர்ஜி வந்து தோற்றுவிக்கும். ஹெப்பாட்டிட்டிஸ்ங்கிற வைரஸ் தொற்றுனால என்னாகும் கல்லீரல் அலர்ஜி வந்து தோன்றும். ஓகேவா.
ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வாமிட்டிங். முதுகுலம்ங்கிறது என்னது? அந்த வாமிட்டிங் சென்டர்னு சொல்கிறோம் இல்லையா, வாந்தி கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா முதுகுலம், மெடுலா ஓப்ளங்கேட்டா, இதுதான் வந்து வாந்தி கட்டுப்பாடு மையம். அடுத்தது பார்த்தா கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு சொன்னாலும் மஞ்சக்காமாலை. இந்த மஞ்சக்காமாலை வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ்னாலும் வரும். அந்த நிறமிகளை வந்து என்ன செய்யும், ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்க முடியாதனால தான் என்ன ஆகுனாங்க, கண்கள் தோல் இதிலெல்லாம் வந்து மஞ்சக்காமாலை தோன்றும், மஞ்சள் கலராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கல்லீரல் சிதைவு நோய். இந்த கல்லீரல் சிதைவு நோய், மஞ்சக்காமாலைங்கிறது கல்லீரல் அலர்ஜி, கல்லீரல் சிதைவு நோய். கல்லீரல் வந்து ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், டேமேஜ் ஆகிடும். அது ஓகே. கல்லீரல் சிதைவு நோய் இது என்னாகும் அப்படின்னாக்க, ஒரு ரொம்ப காலமாக அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய நோயினால் வரக்கூடியது. அப்போ என்னாகும் அப்படின்னாக்க, இந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். ஓகே. இந்த கல்லீரல் இருக்க செல்கள் எல்லாமே டேமேஜ் ஆகி தான் இந்த கல்லீரல் என்ன செஞ்சிடும், சிதைச்சிடும். அதுக்கப்புறம் என்னாகும், அதனுடைய விளைவாக என்னாகுனாக்க, வயிற்றில் இருக்கிற அந்த இரத்த குழல்கள், அப்புறம் அந்த இரத்த நாளங்கள், இதில் எல்லாமே வந்து என்னாகுனாக்க நாரிலை கட்டிகள் வந்து உருவாகும். ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, வயிற்றறையில் இருக்கிற இரத்த குழல்கள், வயிற்றறையில் இருக்கக்கூடிய இரத்த குழல்கள். அப்புறம் பார்த்தோம்னா பித்த நாளத்தில், பித்த நாளங்கள், இதிலெல்லாம் பார்த்தோம்னாக்கா நாரிலை கட்டிகள் வந்து தோன்றும். இந்த கல்லீரல் சிதைவு நோயை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, தழும்புடைய கல்லீரல் இல்லாட்டினா கைவிடப்பட்ட கல்லீரல்னு சொல்கிறோம். ஓகே. கல்லீரல் சிதைவு நோய். இந்த கல்லீரல் சிதைவு நோய் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இதில் இருக்கிற கல்லீரல் செல்கள்லாம் பாதிக்கப்படும். முதல்ல இந்த கல்லீரல் செல்கள்லாம் டேமேஜ் ஆகிட்டு தான் இந்த கல்லீரல் சிதைவு நோய் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க, இப்படி கல்லீரல் சிதைஞ்சிடுச்சு அப்படின்னாக்க, வயிற்றறையில் இருக்கக்கூடிய இரத்த குழாயிலும் இந்த பித்த நீர் நாளத்துலையும் பார்த்தோம்னாக்க நாரிலை கட்டிகள் வந்து தோன்றும். நாரிலை கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ் வந்து உருவாகும். ஓகேவா. இந்த மாதிரி இருக்கிற கல்லீரல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க வந்து தழும்புடைய கல்லீரல் அப்படின்னு சொல்கிறோம். மெயினாக இந்த கல்லீரல் சிதைவு வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஃபஸ்ட்டு ஒன் நோய் தொற்றுனால வரக்கூடும். அடுத்தது பார்த்தோம்னாக்க நஞ்சு உண்ணுதல், அதாவது பாய்சன் சாப்பிட்றது, நஞ்சு உண்ணுதல். அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு, மெயினாக வந்து குடிப்பழக்கம். ஓகே. இது எல்லாமே வந்து என்ன செய்யும், கல்லீரல் சிதைவு நோயை உண்டாக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா கால்ஸ்டோன், பித்தக்கற்கள். பித்தக்கற்கள். இந்த பித்தக்கற்கள் அப்படிங்கிறது ஒரு கொலஸ்ட்ரால் வந்து படிகங்களால் ஆனது இல்லையா, கொலஸ்ட்ரால் படிகங்களால் ஆனது இந்த பித்தக்கற்கள். இந்த பித்தக்கற்கள் வந்து எல்லாத்தையும் எங்கெங்கே அது தடை பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சிஸ்டிக் நாளம், பித்தக்கற்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிஸ்டிக் நாளம், தென் கல்லீரல் நாளம், கல்லீரல் நாளம், கல்லீரல் கணைய நாளம், கல்லீரல் கணைய நாளம், ஓகே. கல்லீரல் நாளம், கல்லீரல் கணைய நாளம், இதெல்லாம் என்ன செய்யும், ஒரு தடையை வந்து ஏற்படுத்தும். இப்படி தடையை ஏற்படுத்துவதால் என்ன ஆகுனாக்க, ஒரு விதமான வலி உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மஞ்சக்காமாலை உருவாகும், கல்லீரல் அலர்ஜி, கணைய அலர்ஜி, இது எல்லாமே என்ன செய்யும், உருவாகும். ஓகேங்களா. இப்போது பித்தக்கற்கள், அதாவது கால்ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு கொலஸ்ட்ராலுடைய படிகந்தான் வந்து என்ன செய்யும்னா நமக்கு கற்களாக உருவாகும் பித்தப்பையில். ஓகே. இந்த கொலஸ்ட்ராலுடைய படிகங்கள் தான் என்ன ஆகுனாக்கா நமக்கு ஒரு பித்தப்பையில் வந்து பித்தக்கற்களாக உருவாகக்கூடியது. இந்த பித்தக்கற்கள் வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் இந்த அடைப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சிஸ்டிக் நாளத்தில் ஏற்படுத்தும், கல்லீரல் நாளத்தில், கல்லீரல் கணைய நாளம், இதில் எல்லாமே என்ன செய்யும், ஒரு விதமான அடைப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஓகே. ஷெல்வி, அடுத்து போகலாமா, அடுத்த டிசீஸ் போகலாமா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்க
அந்த பெருங்குடல் சுவர் வீங்கிட்டு கோலிடிஸ்ங்கிற டிசீஸ் வந்து நோய் வந்து வரும். அது எதனால் வரும்னாக்கா விட்டமின் குறைபாடுனால வரும். அடுத்தது புரதச்சத்து குறைபால வந்து மரஸ்மஸ் அண்ட் குவாஷியோக்கர் வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா வாமிட்டிங் இல்லையா, வாந்தி, கல்லீரல் அலர்ஜி, கல்லீரல் சிதைவு நோய், பித்தக்கற்கள், இது எல்லாமே தோன்றும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து குடல்வால் அலர்ஜி. பித்தக்கற்கள். ஓகே, பித்த கற்கள் மீன்ஸ் அந்த பித்த நீரில் பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்கும் இல்லையா. பித்த கற்கள்னு சொன்னோம்னா பித்த நீரில் வந்து என்ன செய்யும், இயல்பில் வந்து மாற்றம் இருக்கும். அப்போ இந்த பித்த கற்கள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் எப்படி தோன்றும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் படிகத்தினால தான் வந்து இந்த பித்த கற்கள் தோன்றும். ஓகேவா. இப்போது இந்த இடத்துலலாம் இந்த பித்த கற்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா பித்த நீரில் என்ன செய்யும், டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஸோ அந்த கொலஸ்ட்ராலோடைய படிகத்தினால தான் என்ன ஆகும்னா பித்த கற்கள் வந்து உருவாகும். ஓகேங்களா. இந்த பித்த கற்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சிஸ்டிக் நாளத்தில் இருக்கும், கல்லீரல் நாளத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் கல்லீரல் கணைய நாளம். இதில் எல்லாமே என்ன செய்யணும், ஒரு தடையை வந்து ஏற்படுத்தும். ஓகே, ஒரு பிளாக் பண்ணும். இதெல்லாம் வந்து தடையை ஏற்படுத்தும் போது என்ன ஆகுனாக்க மஞ்சக்காமாலை உருவாகும், கல்லீரல் அலர்ஜி உருவாகும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா கணைய அலர்ஜி, இது எல்லாமே உருவாகும். ஓகே, அஸ்வதி முருகேசன். ஓகே, ஆர் யூ கிளியர்? அஸ்வதி முருகேசன் ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குடல்வால் அலர்ஜி. குடல்வால் அலர்ஜி நமக்கே தெரியும். இந்த குடல் வால் அப்படிங்கிறது என்னன்னாக்க குடல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்க வந்து ஒரு வால் போன்ற ஒரு நீட்சி வந்து காணப்படும் இல்லையா. நமக்கே தெரியும் வால்னால என்ன செய்யுது, ஒரு நீட்சி. அப்போ இது என்ன ஆகுனாக்கா குடல் பகுதியில் வந்து ஒரு வால்வு மாதிரி வந்து நீட்டிகிட்டு இருக்கும். அப்போ இந்த அப்பெண்டிக்ஸ், அதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்படி இந்த வால்வு உருவாகும் போது என்ன ஆகுனாக்க கடுமையான வயிற்று வலி வந்து உண்டாகும். ஓகே, இப்போ இந்த அப்பெண்டிக்ஸை வந்து என்ன செய்ய முடியும், இந்த குடல் வால்வை வந்து அறுவை சிகிச்சை மூலியமாக தான் என்ன செய்யும், நம்ம அறுவை சிகிச்சை மூலியமாக தான் இதை வந்து என்ன செய்ய அகற்ற முடியும். அப்படி குடல்வால் நம்ம செய்யாமல் விட்டுட்டோம், அது தாமதமாச்சு என்னானாக்க குடல்வால் வந்து வெடித்திடும். ஓகே, குடல்வால் வந்து வெடித்து அடி வயிற்றில் வந்து ஒரு விதமான தொற்று வந்து ஏற்படும். ஓகேவா. அதுக்கு வந்து என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னாக்க பெரிட்டோனிட்டிஸ். ஓகே, குடல்வால் அலர்ஜி அப்படிங்கிறது குடல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு விதமான வீக்கம், இல்லாட்டினா ஒரு மாதிரி குடல் வாலில் ஏற்படும் வீக்கம். இது என்ன ஆகுனாக்கா ஒரு கடுமையான வயிற்று வலி உண்டாகும் இது. ஓகே, அப்படி கடுமையான வயிற்று வலி உண்டாகும்போது நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த குடல்வால் இருக்கும். இதை என்ன செய்யணுன்னாக்கா ஆப்ரேஷன் மூலயமா ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஆப்ரேஷன் மூலயமா ரிமூவ் பண்ணலை அப்படின்னாக்க இந்த வால்வு வந்து வெடித்து அடி வயிற்றில் வந்து ஒரு வித தொற்று ஏற்படும். அப்படி தொற்று ஏற்படுறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க பெரிட்டோனிட்டிஸ். ஓகே, பெரிட்டோனிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க சந்து குடல் இறக்கம். சந்து குடல் இறக்கம் நமக்கு பாருங்கள் பேர்லே இருக்குது இல்லையா, சந்து குடல் இறக்கம். இந்த சந்து குடல் இறக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க இல்லாட்டினா உதரவிதான குடல் இறக்கம். இது என்ன ஆகுனாக்க இந்த குடல் அமைப்போட ஏற்படும் மாற்றம். அப்போ என்ன ஆகுனாக்க இறைப்பகுதியினுடைய மேற்பகுதி இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க உதரவிதானத்திற்கு கொஞ்சம் மேலே இருக்கும். அதாவது சந்து குடல் இறக்கம் அல்லது உதரவிதான குடல் இறக்கம். உதரவிதான குடல் இறக்கம். இதில் என்ன ஆகும் அப்படின்னாக்க வந்து இறைப்பை இருக்கு இல்லையா, இந்த இறைப்பகுதியினுடைய மேல் பகுதியில், ஓகே, இறைப்பகுதியோட மேற்பகுதியில் அதுலேயும் சிறிதளவு உதரவிதானத்திற்கு மேலே வந்து துருத்திட்டு இருக்கும். அப்படி துருத்திட்டு இருக்கிறதுக்கு
துருத்திட்டு இருக்குது இல்லையா, இதனுடைய சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்க இருமல், வாந்தி இதிலெல்லாம் பார்த்தோம்னாக்கா அதிக அழுத்தத்தால் காரணமாக வந்து என்ன ஆகும்னாக்கா இது வந்து வயிற்றுப்பகுதியுடைய தசைகள் வந்து அதிகமாக அழுத்தம் அடையும். ஓகே, இப்படி வயிற்றுப்பகுதியோட அதிகம் வந்து வயிற்றுப்பகுதியோட தசைகள் வந்து அதிகமாக அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா அந்த தசைகள் ஆகிடும் வலுவிழந்துடும். ஓகே, அந்த தசைகள் வந்து வலுவிழந்துடும். அப்போ என்ன ஆகுனாக்கா இந்த உதரவிதான குடல் இறக்கம் வந்து தோன்றும். ஓகேவா, அதாவது சந்து குடல் இறக்கம், உதரவிதான குடல் இறக்கம் அப்படின்னா என்னன்னாக்கா வந்து இரைப்பையினுடைய மேல் பகுதியில் ஓகே, இரைப்பையினுடைய மேல் பகுதியில் உதரவிதானத்திற்கு மேலே பார்த்தோம்னாக்க ஒரு சின்ன வால்வு மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுனாக்கா இப்போ நம்ம இரும்பும் போதும் வாந்தி இந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து அழுத்தம் கொடுக்குறப்ப ஓகே ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகுனாக்க அந்த வயிற்றுப்பகுதியுடைய தசைகள் என்னாகும், தொடர்ந்து அழுத்தமாகும் இல்லையா. வயிற்றுப்பகுதிக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த வயிற்று உள்ள தசைகளில் என்ன ஆகும், தொடர்ந்து அழுத்தமாகும். இப்படி தொடர்ந்து அழுத்தமாகும் போது என்ன ஆகுனாக்க அந்த தசை வந்து அதனுடைய வலுவை வந்து இழந்துடும் இல்லையா. அந்த தசை வந்து அதனுடைய வலுவை இழக்கும்போது அப்போ குடல் இறக்கம் வந்து தோன்றுது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பொதுவாக இதனுடைய சிம்டம்ஸ் என்ன இருக்கும், உதரவிதான குடல் இறக்கம் உள்ளவர்களுக்கு பார்த்தோம்னாக்க நெஞ்செரிச்சல் வந்து இருக்கும். ஓகே, நெஞ்செரிச்சல் வந்து இருக்கும். அந்த நெஞ்செரிச்சல் வந்து எப்போது நமக்கு எப்படி வரும், அதாவது ரிஃப்ளாக்ஸ் ஆக்ஷன் இல்லையா. வாய்க்குழியில் போகிற உணவு வந்து இரைப்பைக்கு போகிறது வந்து மறுபடியும் என்ன ஆகும், வாய்க்குழிக்கு வரும்போது தான் நமக்கு அந்த நெஞ்செரிச்சல் உண்டாகும். ஓகே, அதாவது சந்து குடல் இறக்கம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு தெரியும் இல்லையா நமக்கு எதனால் வரும் அப்படின்னாக்கா பார்த்தோம்னாக்க வயிறு கோளாறு காரணமாக நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு வரும். அதில் ஒரு சில நேரம் என்ன செய்யும், பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்றால் இந்த வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் இல்லையா. வயிற்றுப்போக்கு வந்து பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றால் என்ன செய்யும், வயிற்றுப்போக்கு ஏற்படும். இப்படி வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது என்ன ஆகுனாக்கா நம்ம உடலில் இருக்கிற நீர் பகுதி வந்து அதிகமாக வெளியேறிட போயிடும் இல்லையா. அப்படி நீர்ம பொருட்கள் வந்து அதிகமாக வெளியேறி போயிடும். அப்போ நம்ம பாடி வந்து என்ன செய்யும், அந்த நீர் இழப்பை வந்து சந்திக்கும். அப்போ நம்ம எப்படியாப்பட்ட உணவு எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா பார்த்தோம்னாக்க அதிகமாக தண்ணீர் நிறைந்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா பாஸ்கரன், குட் ஈவினிங். ஓகே, வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொன்னோம்னா பாக்டீரியா வைரஸ் மூலிமா வரக்கூடியது. இப்படி வயிற்றுப்போக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த வேஸ்ட்டோட என்ன செஞ்சிடும், நீரும் வெளியேறி போகும்போது நம்ம உடம்பு என்ன செஞ்சுனாக்கா டீஹைட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலைக்கு வந்துடும். அப்படி அந்த நிலைக்கு வரும்போது நம்ம எப்படியாப்பட்ட ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடிய உணவுகளாக நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பெப்டிக் அல்சர், வயிற்றுப்புண். நெக்ஸ்ட் ஒன் வயிற்றுப்புண். இந்த வயிற்றுப்புண் வந்து எங்கெங்கே வரும், நமக்கு HCl மூலியமாக தான் நமக்கு வரும் இல்லையா. அதிக அளவு நம்ம சாப்பிடாதப்ப என்ன ஆகுனாக்கா நம்ம உடம்புல வந்து என்ன ஆசிட் செக்ரீட் ஆகும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரீட் ஆகும் இல்லையா. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து செக்ரீட் ஆகிறது எது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை செக்ரீட் பண்ணுறது எந்த செல், ஆன்சர் கமெண்டில் போடுங்கப்பா. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை செக்ரீட் பண்ணுறது எந்த செல், ஓகே. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை ஆன்சர் தெரிஞ்ச கமெண்டில் போடுங்கப்பா. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை செக்ரீட் பண்ணுறது எதுனாக்கா ஆக்சினிட்டிக் செல்ஸ் இல்லையா. அந்த இரைப்பையில் இருக்கக்கூடிய ஆக்சினிட்டிக் செல்ஸ் தான் என்ன செய்யும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை செக்ரீட் பண்ணும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோடைய வேலை என்ன அப்படின்னம்னாக்கா கோழை சுவரை வந்து பாதுகாக்கப்படுறது தான். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து கோழை சுவரை பாதுகாக்கப்படும். ஓகே, அப்போ வயிற்றுப்புண் அப்படிங்கிறது என்னென்னா இரைப்பையிலும் முன் சிறுகுடலிலும் ஏற்படக்கூடிய கோழைப்படல அரிப்பு. ஓகே, கோழைப்படல இரைப்பையிலையும் முன் சிறுகுடலையும் இருக்கக்கூடிய அந்த கோழைப்படலம் இருக்கு இல்லையா, அந்த கோழைப்படத்தோட அரிப்பை வந்து
HCl ஏற்படுத்தும். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து அந்த கோழைப்படத்தில் அரிப்பை சேதப்படுத்தும். அதனால தான் வந்து என்ன ஆகுனாக்கா அல்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl சொல்கிறோம் இல்லையா, அதை சுரப்பது எதுனாக்க இரைப்பையில் இருக்கக்கூடிய ஆக்சினிட்டிக் செல்ஸ் தான் என்ன செய்யும், ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க முன் சிறுகுடலுடைய புண் வந்து 25 45 வயதினருக்கு வந்து இருக்கும். இரைப்பை புண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 25 45 வயசுக்கு உள்ளவங்களுக்கு பார்த்தோம்னா முன் சிறுகுடலில் வந்து புண் ஏற்படும். அதே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க இரைப்பையில் வந்து புண் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுனாக்க வந்து ஹோலிகோபாக்டர் ஹோலிகோபாக்டருங்கிறது வந்து பாக்டீரியா. ஓகே, இந்த ஹோலிகோபாக்டர் அப்படிங்கிறது ஹோலிகோபாக்டர் பைலோரி இன்னும் பாக்டீரியா தொற்றாலும் என்ன செய்யும், ஒரு சில நேரத்தில் அல்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சில மருந்து பொருட்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இந்த ஆஸ்பிரின், இது எல்லாமே என்ன செய்யும், அல்சரை வந்து உண்டு பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உடல் பருமன். இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதிகப்படியான கொழுப்பு வந்து எங்கே தங்கும், அடிபோஸ் திசுவில் வந்து தங்கும் இல்லையா. உடல் பருமன் சொன்னோம்னா அதிகப்படியான கொழுப்பு வந்து எங்கே தங்கும், அடிபோஸ் டிஷ்யூவில் தங்கும். அதனால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இரத்த அழுத்தம், இரத்த குழாய் அடைப்பு மற்றும் இதய நோய், நீரிழிவு நோய் போன்றவை எல்லாமே என்ன செய்யும், உருவாகும் இல்லையா. உடல் பருமன் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். இது எதனால் வரும் அப்படின்னாக்க வந்து அடிபோஸ் திசுவில் வந்து கொழுப்பு தங்குறதுனால வரும். சாதாரணமாகவே நமக்கு தெரியும் இல்லையா, உடம்புல வெயிட் அதிகமாக போட்டாலே ப்ரெஷர் வந்து வந்துடும். ப்ரெஷர் பார்த்தோம்னா அடுத்து வந்து இரத்த குழல் அடைப்பு, நெக்ஸ்ட்டு இதய நோய் மற்றும் நீரிழிவு நோய். இதுக்கு வந்து நம்ம அதிகமாக வந்து உணவை எடுத்துக்கிறது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டெலாம் சொல்கிறோம் இல்லையா, நாளமில்லா சுரப்பி. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா மெயினாக ஹெரிடிட்ரி, இந்த பரம்பரையாக கூட என்ன செய்யும், உடல் பருமன் வந்து மெயினாக ஹெரிடிட்ரி. அதே மாதிரி ஒருத்தருடைய நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து இந்த உடல் பருமனை வந்து எதன் மூலயமா நம்ம அளக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா உடல் எடை குறியீட்டு. உடல் பருமனை வந்து உடல் எடை குறியீட்டை கொண்டு என்ன செய்யலாம், அளக்கலாம். அது என்ன அப்படின்னாக்கா BMIன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பாடி மாஸ் இண்டெக்ஸ் இல்லையா. உடல் எடையை கொண்டு நம்ம அழைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம நடத்தின லெசனில் எது டவுட் இருக்குங்களாப்பா? எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. டைஜஷன் எப்படி உணவை எடுத்துக்கிறோம், எப்படி செரிமானம் ஆகுது, செரிமானமான உணவு வந்து எப்படி உட்கிரகிக்கப்பட்ட பொருள் வந்து என்ன செய்யும், செல் உட்பொருளாக மாறும். அதுலேருந்து கழிவுப் பொருட்கள்லாம் என்ன செய்யும், வெளியேறும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து எப்படி இருக்கணும், சரிவிகித உணவாக இருக்கணும். இப்படி நம்ம உண்ணக்கூடிய உணவில் வந்து அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால என்ன செய்யும், நமக்கு வந்து என்னென்ன விதமான நோய்கள் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. எல்லாம் கிளியராக இருக்குங்களா? ஐஸ்வர்யா பிரகாஷ், அபி, அருண் பிரகாஷ், டவுட் எது இல்லையா?
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி. அதாவது விட்டமின்னால் நமக்கு விட்டமின் குறைபாடுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட் ஒன் விட்டமின் குறைபாடு. ஓகே, விட்டமின் குறைபாடு. இந்த விட்டமின் குறைபாடு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஒன் விட்டமின் டி. விட்டமின் டி. இந்த விட்டமின் டி அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க கால்சிஃபெரல் ஆன்டிரேட்டிக் விட்டமின் சொல்கிறோம். இதை நம்ம ஓகே, விட்டமின் டியை என்ன சொல்கிறோம்? கால்சிஃபெரல் ஆன்டிரேட்டிக் விட்டமின்ஸ். இந்த விட்டமினுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க சிறுகுடல்லேருந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை உட்கிரகிக்க தூண்டுறோம். ஓகே, சிறுகுடலில் விட்டமின் டி அப்படிங்கிறதோட வேலை என்ன அப்படின்னம்னா சிறுகுடலில் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். ஓகே, கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் என்ன செய்யணும்? உட்கிரகிக்க தூண்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க விட்டமின் டி மெயினாக எதுக்கு எசென்ஷியல், எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்க பற்கள் மற்றும் எலும்புகள் உருவாக்கத்திற்கு பயன்படும். ஓகே, விட்டமின் டி எதுக்குன்னா பற்கள் மற்றும் எலும்புகள். ஓகே, பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு விட்டமின் டி ரொம்ப தேவை. அதே மாதிரி இந்த விட்டமின் டி குறைபாடுனால என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க குழந்தைகளில் பார்த்தோம்னா ரிக்கெட்ஸுங்கிற நோயும், பெரியவர்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டியோமலேசியா அப்படிங்கிற நோயும் வரும். ஓகே, குழந்தைகளில் பார்த்தோம்னா ரிக்கெட்ஸ். ஓகே, அதே பெரியவங்களில் பார்த்தோம்னா ஆஸ்டியோமலேசியா. இந்த ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது என்னக்கனாக எலும்புகள் உருவாகிறதுல குறைபாடு இருக்கும். அதனுடைய கால் பார்த்தோம்னாக்கா வளைந்த கால் இருக்கும். அதே மாதிரி இந்த பிஜியன் மார்புக்கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, புறா மாதிரி அதனுடைய மார்புக்கூடு பார்த்தோம்னா புறா மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா ஆஸ்டியோமலேசியா அப்படின்னு சொன்னோம்னாக்க அதனுடைய எலும்புகள்லாம் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகே, எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஃபஸ்ட் ஒன் விட்டமின் டி, அதாவது கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் ADEK இருக்கு இல்லையா, இந்த விட்டமின் டியை நம்ம என்ன சொல்கிறோம்? விட்டமின் டி அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது என்ன சொல்கிறோம்னா கால்சிஃபெரல் ஆன்டிரோட்டிக் விட்டமின்னு சொல்கிறோம். இதனுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா சிறுகுடல்லேருந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை உட்கிரகிக்க தூண்டும் இதோடைய வேலை. இது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக கொடுக்கும் விட்டமின் டி. அதுக்கப்புறம் விட்டமின் டி கம்மியான என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னம்னா குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் வரும். பெரியவர்களில் பார்த்தோம்னாக்கா ஆஸ்டியோமலேசியா அப்படிங்கிற நோய் வரும். அடுத்தது விட்டமின் ஏ. விட்டமின் ஏவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெட்டினால் ஆன்டிசிராப்திலிக் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ரெட்டினல் ஆன்டிசிராப்திக் விட்டமின் சொல்கிறோம். இந்த விட்டமின் ஏ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னாக்கா பார்வை உணவில் முக்கியத்துவம் கொடுக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த விட்டமின் ஏ குறைபாடுனால என்னென்ன நோய் வரும் அப்படின்னாக்கா மாலைக்கண் நோய் வரும். ஓகே, ஓகே, விட்டமின் ஏ குறைபாடுனால என்னென்ன வரும் அப்படின்னாக்க மாலைக்கண் நோய் வரும். அதுக்கப்புறம் இந்த கண் கோலம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உலர்ந்து போகும். அதுக்கப்புறம் கண்ணீர் சுரப்பியில் கண்ணீர் சுரப்பி உருவாகிறதுலையும் என்ன செய்யும்? குறைபாடு வரும். இந்த கண்ணீர் சுரப்பி உருவாதில் குறைபாடு வரதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா கெரோட்டோமலேசியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, விட்டமின் டி எலும்புக்கும் பற்களுக்கும் மெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா கால்சியம் பாஸ்பரஸ் உட்கிரகிக்க ரொம்ப பயன்படும். விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸும் பெரியவர்களுக்கு ஆஸ்டியோமலேசியாவும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா விட்டமின் ஏ மெயினாக எதுக்கு பங்கு வலிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பார்வைக்கு தான் விட்டமின் ஏ நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த விட்டமின் ஏ குறைபாடுனால நமக்கு என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஒன் மாலைக்கண் நோய் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்கோலம் உலர்ந்து போயிடும். இந்த கண்ணில் இருக்கிற அந்த விழிகள்லாம் என்ன செய்யும்? ட்ரையாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கண்ணீர் சுரப்பி சுரப்பதில் என்ன செஞ்சிடும்? குறைபாடு வந்துடும். இப்படி கண்ணீர் சுரப்பி சுரப்பதில் குறைபாடு வர்றதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? கெரோட்டோமலேசியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்
விட்டமின் இ. விட்டமின் இ. இந்த விட்டமின் இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க வந்து என்னன்னா ஆக்சிஜனேற்ற பொருளை வந்து தடை பண்ணக்கூடியது. இந்த விட்டமின் இ கம்மியானது அப்படின்னா என்ன ஆகுனாக்க ஒரு மலட்டுத்தன்மையை வந்து உருவாக்கும். மலட்டுத்தன்மையை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுனாக்க இரத்த அணுக்களை சிதைச்சு இரத்த சோகையை வந்து உண்டாக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன் டு தி கிளாஸை கவனிங்கப்பா. அருண் பிரகாஷ், ஓகேவா? விட்டமின் நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் இ. இந்த விட்டமின் ஈயோட வேலை என்ன அப்படின்னாக்க வந்து ஆக்சிஜனேற்ற பொருளை வந்து தடை செஞ்சிடும். இப்படி ஆக்சிஜனேற்ற பொருளை வந்து தடை செய்யும்போது என்ன ஆகுனாக்கா ஒரு விதமான மலட்டுத்தன்மை உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா இரத்த சிவப்பணுக்கள்லாம் சிதைஞ்சு போயிடும். அப்படி சிதைஞ்சு போகும்போது என்ன ஆகுனா இரத்த சோகை வந்து உருவாகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் விட்டமின் கே. இந்த விட்டமின் கே அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்க வந்து இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க போக்கெதிர் விட்டமின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த போக்கெதிர் விட்டமின் கே அப்படிங்கிறது என்ன ஆகும், மெயினாக வந்து கல்லீரலில் வந்து புரோத்ராம்பின் வந்து உற்பத்திக்கு பயன்படும். ஓகே, கல்லீரலில் புரோத்ராம்பின். இந்த புரோத்ராம்பினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரத்தத்தை வந்து உறைய வைக்கிறதா என்னது இந்த புரோத்ராம்பினுடைய வேலை. ஓகே, விட்டமின் கேன்னு சொன்னோம்னாக்கா புரோத்ராம்பினை வந்து கல்லீரலில் உருவாக்கும். அப்படிங்கும்போது எஸ் அஸ்வதி முருகேஷன் ரிப்பீட் பண்ணுறேன்ப்பா. விட்டமின் கே அப்படிங்கிறது வந்து என்ன, அதனுடைய வேலை என்னென்னா கல்லீரலில் வந்து புரோத்ராம்பின்கிற புரோட்டீனை வந்து பிளாஸ்மா புரோட்டீனை வந்து உருவாக்கும். அப்போ விட்டமின் கே வந்து குறைபாடு அப்படின்னாக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் உறைதல் வந்து கம்மி ஆகிடும் இல்லையா? ரத்தம் உறைதலில் விட்டமின் கே வந்து முக்கியமாக பங்கேற்பது எதுனாக்க விட்டமின் ரத்தம் உறைதலில் பங்கேற்கும். இப்போ விட்டமின் சொன்னோம்னா நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் இல்லைங்களா? அஸ்வதி முருகேஷன் விட்டமினை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கொழுப்பில் கரையும் விட்டமின்கள், நீரில் கரையும் விட்டமின்கள்னு சொல்கிறோம். இந்த கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் அப்படின்னு சொன்னோம்னா ADEK, இதை தான் நம்ம கொழுப்பில் கரையும் விட்டமின்கள்னு சொல்கிறோம். அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தோம்னா நீரில் கரையும் விட்டமின்கள் சொல்கிறோம். B1 B12 விட்டமின் சி இதெல்லாமே என்ன நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள். அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து விட்டமின் டி. இந்த விட்டமின் டி இதை என்னன்னு நம்ம சொல்கிறோன்னா கால்சிஃபெரல் ஆன்டிரேட்டிக் விட்டமின். ஓகே, விட்டமின் டி நம்ம கால்சிஃபெரல் ஆன்டிரேட்டிக் விட்டமின்னு சொல்கிறோம் இதை. அப்போ இதனுடைய வேலை என்ன அப்படின்னாக்க சிறுகுடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தையும் பாஸ்பரஸத்தையும் உட்கிரகிக்க தூண்டுறது தான் இதனுடைய வேலை. அதுக்கப்புறம் பார்த்தோம் இந்த விட்டமின் டி வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்க எலும்பு பற்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இல்லையா, எலும்புகள் உருவாக்குறதுக்கும் பற்கள் உருவாகிறதுக்கும் விட்டமின் டி வந்து பயன்படுது. இதே வந்து இந்த விட்டமின் டி வந்து குழந்தைங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்க என்ன செய்யணும், ரிக்கெட்ஸுங்கிற குழந்தைங்களுக்கு கம்மியாக இருந்தால் ரிக்கெட்ஸுங்கிற நோய் வந்து உருவாகும். அப்படி ரிக்கெட்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த குழந்தைகளுடைய எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது இல்லையா, பலகீனமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க கால்கள் என்ன ஆகும்னாக்க ஒரு வளைஞ்ச மாதிரி இருக்கும். கால்கள் வந்து வளைஞ்சி இருக்கும். அதுங்களுடைய செஸ்ட்டை பார்த்தோம், மார்பு பகுதியை பார்த்தோம்னாக்க அதாவது எப்படி சொல்லுவோம், எலும்புக்கூடு மாதிரி மார்போடைய புறாவோடைய எலும்புக்கூடு பார்த்துருக்கீங்களா? அந்த புறாவோடைய எலும்புக்கூடு மாதிரி இருக்கும், மார்புக்கூடு மாதிரி இருக்கும். ஓகே, புறாவுடைய மார்பு கூடு மாதிரி இருக்கும் விட்டமின் டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க ரெட்டினல் ஆன்டிசிராப்தலிக் விட்டமின். ஓகே, ரெட்டினல் ஆன்டிசிராப்தலிக் விட்டமின் இந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள். ரெட்டினாங்கிறது கண் பகுதி இல்லையா, ஆன்டிசிராப்தலிக் விட்டமின். அப்போ இது இந்த விட்டமின் ஏ குறைபாடுனால என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன் வந்து கண் பார்வை உணர்வில் வந்து முக்கிய பங்கு வகிக்கும். இது வந்து
கண் பார்வை உணர்வில் முக்கியமாக பங்கு வகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க விட்டமின் ஏ கம்மியாக இருக்கும்போது நமக்கு என்னென்ன குறைபாடு வரும். விட்டமின் ஏ வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து மாலை கண் நோய். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க கண் கோலம் வந்து இந்த கண் விழியெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து உலர்ந்து போயிடும். உலர்ந்து போயிட்டு அப்போ வந்து நம்ம உடம்புல இருக்க செல்லாம் தோல் பார்த்தோம்னாக்க தோலில் இருக்க செல்லெல்லாம் உதிர்ந்து ஒரு செதில்கள் போல் தோன்றும் இல்லையா. அப்போ வந்து செதில்கள் போல் தோன்றுறது. கண் சுரப்பி இருக்கு இல்லையா, கண்ணீர் சுரப்பி இருக்கும் நம்ம கண்ணில். அந்த கண்ணீர் சுரக்கிறதும் அளவு வந்து என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். அப்போ கண்ணீர் சுரப்பியோட அளவு குறையிறதுக்கு பேர் வந்து கெரோட்டோ மலேசியா. அடுத்தது பார்த்தோம்னா விட்டமின் இ. இந்த விட்டமின் இ அப்படிங்கிறது எதுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னாக்க வந்து ஆக்சிஜன் ஏற்றத்தை வந்து தடை பண்ணும். விட்டமின் இ வந்து ஆக்சிஜன் ஏற்ற தடைப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த விட்டமின் இ வந்து கம்மியாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதாவது இது வந்து மலட்டுத்தன்மையை வந்து உண்டாக்கும். மலட்டுத்தன்மையை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் ஆர்பிசி உடைய ஆர்பிசி உருவாகிறதுக்கு இது தேவைப்படும். ஓகேவா. அப்போ ஆர்பிசியை வந்து சிதைச்சிடும். ஆர்பிசியை சிதைச்சதுக்கப்புறம் என்னாகும், இரத்த சோகை வந்து உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க விட்டமின் கே. இந்த விட்டமின் கே அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, இந்த விட்டமின் கே வந்து அதிகமாக இருந்துச்சு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்க வந்து ரத்தம் உறையிறது வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். இந்த விட்டமின் கே வந்து இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கல்லீரலில் காணக்கூடிய புரோத்ராம்பின் இல்லையா, கல்லீரலில் வந்து புரோத்ராம்பின் உற்பத்திக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த புரோத்ராம்பின்ங்கிறது வந்து பிளாஸ்மா புரோட்டீன். ஓகே, புரோத்ராம்பின்ங்கிறது பிளாஸ்மா புரோட்டீன். அப்போ இந்த புரோத்ராம்பினுடைய வேலை என்ன அப்படின்னாக்க வந்து இரத்தத்தை வந்து உறைய வைக்கிறது தான் இதனுடைய வேலை. ஓகே முனிசாமி, ஐ வில் ஸ்டாப் தர். இரத்தத்தை வந்து உறைய வைக்கிறது தான் விட்டமின் கேவோட வேலை. ஓகே, கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் ஏடிஇகே. ஆர் யூ கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நீரில் கரையும் விட்டமின்கள்னு சொல்கிறோம். கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். ஓகே, நீரில் கரையும் விட்டமின்கள். நீரில் கரையும் விட்டமின். அந்த நீரில் கரையும் விட்டமின் சொன்னோம்னா ஃபஸ்ட் ஒன் வந்து B1, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் 4, விட்டமின் B5, விட்டமின் B6. ஓகே, 7 விட்டமின் B7, B9, விட்டமின் B12. ஓகே, தென் விட்டமின் C. இது எல்லாமே என்ன செய்யக்கூடியது, நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள். விட்டமின் B1. இந்த விட்டமின் B1 அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது எது அப்படின்னம்னா தயமின். ஓகே, விட்டமின் B1 வந்து தயமின். இந்த தயமின் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்க கார்போஹைட்ரேட்டோடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு பயன்படுது. ஓகேங்களா. தயமின் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா கார்போஹைட்ரேட்டுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த விட்டமின் B1 வந்து கம்மியாக இருந்தால் என்னென்ன நோய் ஃபார்ம் ஆகும், நோய் குறைபாட்டு அறிகுறிகள் என்னன்னோ அப்படின்னு பார்த்தோம்னாக்க பெரிபெரி இல்லையா, பெரிபெரி. இந்த பெரிபெரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க தசை, நரம்பு மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம் இது எல்லாமே வந்து பாதிப்படைகிறது. ஓகேவா. முனியசுவாமி ஓகே புரியுதாப்பா. விட்டமின் நீரில் கரையும் விட்டமின்கள் சொன்னோம்னா B1. இந்த B1 வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா தயமின்னு சொல்கிறோம். இந்த விட்டமின் குறைபாடுனால என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிபெரி. இந்த பெரிபெரிங்கிறது என்ன அப்படின்னாக்க வந்து தசை, நரம்பு மற்றும் இரத்த ஓட்ட மண்டலம்லாம் இதனால் என்ன செய்யும், பாதிப்படையும். அடுத்தது வந்து விட்டமின் B2. இந்த விட்டமின் B2 அப்படின்னு சொன்னோம்னா ரிபோஃப்ளேவின்.
ஓகே. விட்டமின் B2 அப்படிங்கிறது ரிபோஃப்ளேவின். இந்த என்னாகும் அப்படின்னாக்கா வாயினுடைய விளிம்பு, உதடு, நாக்கு இந்த பகுதியெல்லாம் பார்த்தோம்னாக்கா வந்து ஒரு விதமான வெடிப்புகள் வந்து தோன்றும். ஓகே. விட்டமின் 2 விட்டமின் 2 அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது என்ன சொல்கிறோம், ரிபோஃப்ளேவின் சொல்கிறோம். இந்த விட்டமின் B2 கம்மியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்க வாய் மற்றும் உதடு பகுதியில் ஒரு விதமான வெடிப்புகள் தோன்றும். அடுத்தது வந்து விட்டமின் B3. இந்த விட்டமின் B3 வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க வந்து பான்டோதினிக் அமிலம். பான்டோதினிக் அமிலம். ஓகே. பான்டோதினிக் அமிலம். இந்த விட்டமின் B3 கம்மியாக இருந்தால் என்னென்ன நோய் தோன்றுனாக்க இரைப்பை கோளாறு தோன்றும். ஓகே. இரைப்பை கோளாறு, பாத எரிச்சல் இந்த மாதிரி வந்து தோன்றும். அடுத்தது வந்து விட்டமின் B4. இந்த விட்டமின் B4 வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கோலைன். ஓகே. விட்டமின் B4 வந்து என்ன சொல்கிறோம்னா கோலைன்னு சொல்கிறோம். இது என்ன ஆகும் அப்படின்னாக்க கொழுப்பு நிறைந்த கல்லீரல் இல்லையா, அந்த கால் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, கொழுப்பு நிறைந்த கல்லீரல். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்க விட்டமின் B5. இந்த விட்டமின் B5 தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நியாசின். ஓகே. விட்டமின் B5 வந்து நம்ம நியாசின் சொல்கிறோம், இல்லாட்டினா நிக்கோட்டினிக் அமிலம். இந்த நியாசினோடைய இது எதை தோற்றுவிக்கும் அப்படின்னாக்க பெலக்ரா அப்படிங்கிற ஒரு குறைபாடை வந்து தோற்றுவிக்கும். ஓகே. விட்டமின் B5 வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நியாசின்னு சொல்கிறோம். நியாசினுடைய குறைபாடு என்ன அப்படின்னாக்க வந்து பெலக்ரா. ஓகே. பெலக்ரா ஆர் டிமென்ஷியா. ஓகே. பெலக்ரா ஆர் டிமென்ஷியா. அடுத்தது பார்த்தோம்னாக்கா விட்டமின் B6. இந்த விட்டமின் B6 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா வந்து பைரிடாக்சின். விட்டமின் B6 வந்து பைரிடாக்சின் சொல்கிறோம். இந்த விட்டமின் B6 கம்மியாக இருந்தால் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க தோல் நோய், வலிப்பு, தசை இழப்பு மற்றும் இரத்த சோகை இது எல்லாமே தோன்றும். விட்டமின் B6. விட்டமின் B6 நம்ம என்ன சொல்கிறோம் பைரிடாக்சின் சொல்கிறோம். இந்த பைரிடாக்சினுடைய அளவு கம்மியாக இருக்கும்போது நமக்கு தோல் நோய் தோன்றும், தசை இழுப்பு மற்றும் இரத்த சோகை, வலிப்பு போன்ற நோய்கள் வந்து தோற்றுவிக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து விட்டமின் B7. இந்த விட்டமின் B7 வந்து நம்ம பயோடின். ஓகே. விட்டமின் B7 வந்து பயோடின். இந்த பயோடின் வந்து பயோடின் கம்மியாக இருந்தால் என்ன நமக்கு ஏற்படும் அப்படின்னாக்கா தோலில் வந்து அலர்ஜி ஏற்படும். ஓகே. தோலில் வந்து அலர்ஜி ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா விட்டமின் B9. விட்டமின் B9. இந்த விட்டமின் B9 சொன்னோம்னாக்கா ஃபோலிக் அமிலம். ஓகே. ஃபோலிக் அமிலம். விட்டமின் B9 தட் இஸ் ஃபோலிக் அமிலம். இந்த ஃபோலிக் அமிலத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா வந்து இரத்த சிவப்பு அணுக்களில் வந்து உட்கரு வந்து முதிர்ச்சி அடையாமல் நிலையில் காணப்படும். ஓகேவா. அதாவது முதிர்ச்சி அடையாத உட்கரு எதில் இருக்குன்னாக்கா இரத்த சிவப்பு அணுக்களில் இருக்கும். எப்போதுமே வந்து இரத்த சிவப்பணு அப்படின்னாக்கா வந்து அடல்ட்டில் வந்து என்ன செய்யும் இருக்காது. ஆர்பிசியோட நியூக்ளியஸ் பார்த்தோம்னாக்கா அடல்ட்டில் இருக்காது, அதே மெச்சூர்டு அனிமலில் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போதுமே அந்த முதிர்ச்சி அடையாத உட்கரு வந்து ஆர்பிசியில் இருக்கும். ஓகேங்களா. விட்டமின் B12. விட்டமின் B12 என்னன்னு சொல்லுவோம்னா கோபாலமைன். ஓகே. விட்டமின் B12 வந்து கோபாலமைன். இது என்னாகும் அப்படின்னாக்கா வந்து கொடுங்குருதி இரத்த சோகை, அதாவது பர்னிஷியஸ் அனிமியான்னு சொல்லுவோம் இல்லையா, பர்னிஷியஸ் அனிமியா அதாவது கொடுங்குருதி இரத்த சோகை அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஒரு வித நரம்பு மண்டல கோளாறும் ஏற்படும், பர்னிஷியஸ் அனிமியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து விட்டமின் C. இந்த விட்டமின் C அப்படின்னு சொன்னோம்னாக்கா அஸ்கார்பிக் அமிலம். விட்டமின் C வந்து அஸ்கார்பிக் அமிலம். இந்த அஸ்கார்பிக் அமிலத்துடைய வேலை என்ன அப்படின்னாக்க அது மாலுமியின் நோய் அப்படின்னு சொல்ல ஸ்கர்வி. விட்டமின் C வந்து மெயினாக எதுக்கு பயன்படும் ஸ்கர்வின்னு சொன்னோம்னாக்கா நம்ம அந்த வாயோடைய ஈறுப்பகுதி அந்த இடத்துலலாம் என்ன ஆகுனாக்கா பற்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இடைப்பகுதியில் இரத்தங்கள் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். ஓகே. அதை வந்து விட்டமின் Cங்களால் வரக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கர்வி. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் வந்து இதோட முடிக்கிறோம். செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் லெசன் வந்து
இதோட முடியுது. உங்களுக்கு எது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.